ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கிரிக்கெட் பேட் வாங்க போகிறோம். பேட் வாங்க ஒரு 5 பேர் கொண்ட குழு கிளம்பியாச்சு. குழுவில் முக்கியமான ஆள் யாருன்னா, அந்த வண்டி ஓட்டுறாப்புல அவர் தான். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் அந்த கட்டையோட தன்மை எப்படி இருக்கும், என்ன ஏதுன்னு. ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தோடையும் கட்டையோடையும் பழையோட மட்டுமே இருப்பார். அதனால தான் அவர் மெயினாக கூட்டி போயிருக்கும் கூட. மட்டுக்கும் இல்லாமல் ஒரு பெரிய ஹார்டு ஹிட்டர். அதனால் கண்டிப்பாக அவர் கூட்டி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டீம்லேருந்து. அதனால் அவரையும் கூட்டி போயிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே போய்ட்டு 2-3 பேட்டை செக் பண்ணி பார்த்தோம். அந்த ஹார்டு ஹிட்டர் இவர் தான் பேட்டை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சில பேட்டை மட்டும் கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு கடைக்கு போவோம். அதாவது லாஸ்ட் டைம் ஒரு கடையில் வாங்கியிருந்தோம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. அந்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்களா, சரி ரைட்டு அப்படின்ட்டு அந்த கடைக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில் சரியான டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட அங்கேருந்து இன்னொரு கடைக்கு போகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே நாங்களும் மெதுவாக கடைக்கிட்ட வந்துவிட்டோம். அந்த கடைக்கிட்ட வரும்போது ஹார்டு ஹிட்டர் வராமல் எப்படி உள்ளே போக முடியும் அப்படின்னு ஹார்டு ஹிட்டருக்கான வெயிட் பண்ணோம். கடைசி அவர் வந்து சேர்ந்துட்டார். அண்ணா பாருங்கள், உள்ளே போகும்போது எல்லாத்தையும் உதறி விட்டு வருங்க. ஃபைனலாக கடைக்குள்ளேயும் போயிடுவோம். கடைக்குள்ளே போயிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டை செக் பண்ணி பார்ப்பாங்க, இது செட் ஆகுதா செட் ஆகலை அப்படின்ட்டு. கடைசியாக ஒரு பேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ஹார்டு கிட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்கள். பக்கத்தில் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும். அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குற மட்டும் பாருங்கள். நான் ரியாக்ஷனை பார்த்துட்டு சூஸ் பண்ண பேட்டுக்கும் பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவை உங்களோட கிரிக்கெட் டீமுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.